இந்திய தேர்தல் ஆணையம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி முடித்த பிறகு, சரியா, பத்திரிகையாளர் சந்திப்பை அவர்கள் நடத்தி முடித்தாங்க. என்னைக்கு நடத்தி முடித்தாங்க அப்படின்னா 27/10 அப்போது 4:48க்கு சில தகவல்களை அவர்கள் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறது 6,41,00,000 பேர் இங்கே தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. போலிங் ஸ்டேஷன் வேண்டாம், போலிங் ஸ்டேஷன் அண்டு பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் 68,467 பேர் தான். இதில் நாளையிலிருந்து தொடங்கி டிசம்பர் 12ஆம் தேதி இவர்கள் வெளியிடக்கூடிய அந்த வரைவு பட்டியல் வர ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 தடவை இவர்கள் போவார்கள். வாக்குச்சாவடி நிலைய முகவர் ஒவ்வொரு வீட்டிற்கும் 3 முறை சென்று, ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்க இல்லை அப்படின்னா 3 முறை சென்று சரிபார்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 6,41,15,000 வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நான் சொல்கிற கவுண்ட் கரெக்டு தானே? ஓகே. 68,467 பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கிறாங்கன்ட்டு இந்திய தேர்தல் ஆணையம் கூட அதிகாரப்பூர்வ தகவல். இவ்வளவு பேரை எப்படி இவர்கள் சரிபார்ப்பதற்கான கால அவகாசம் இந்த அளவு போதுமா? அதிகபட்சம் 40 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 நாட்கள், 30 நாள் தான். 30 நாள் தான். நவம்பர் 4 ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 4 முடிக்கிறாங்க வரைவு பட்டியல். சரி. இது பாரதிய ஜனதா கட்சியோட வெகுநாள் திட்டம். இந்த திட்டம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா ஞானேஷ்குமார் நியமனத்தில் ஆரம்பிக்குது. சரி. ஞானேஷ்குமாரோட நியமனம் பல கேள்விகளுக்கு உட்பட்டது. அவரோட நியமனத்திலேயே பெரும் சர்ச்சைக்கு உள்ளானாரு. அந்த நியமனம் தவறுன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் முறையிட்டாங்க. அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் பிரதமர், எதிர்கட்சி தலைவர், தலைமை நீதிபதியோட சேர்ந்து நியமிக்க வேண்டிய தலைமை தேர்தல் ஆணையர் தன்னிச்சையா தலைமை நீதிபதியை தவிர்த்துட்டு அவரோட நியமனம் அங்க அரங்கேறுது. அந்த அரங்கேற்றத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு திட்டத்துக்கு தயாராகுது அப்படின்னு தான் அனைத்து கட்சிகளும் கூக்குரல், எதிர்கட்சிகளும் கூக்குரல் இட்டாங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர்னு ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன். அது எல்லா மாநிலத்திலையும் தேர்தலுக்கு முன்பு கடைபிடிக்கப்பட்டு வர ஒரு விஷயம். இந்த எஸ்எஸ்ஆர் எப்படின்னா ஃபார்ம் 6, ஃபார்ம் 7. அதுதான் நீங்க ஒரு வாக்காளர் நீக்கம், வாக்காளர் சேர்ப்புங்கிறது ஃபார்ம் 6, ஃபார்ம் 7. ஃபார்ம் 6 இறந்தவர்களை நீக்கிறது. ஃபார்ம் 7 18 வயதிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள், புது வாக்காளர்களை சேர்க்கிறது. இதுதான் ஃபார்ம் 6, ஃபார்ம் 7ஓட அல்டிமேட் அஜெண்டா. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபார்ம் 6, ஃபார்ம் 7ல முறைகேடு நடக்குது அப்படின்றதுதான் எதிர்கட்சிகளோட கோரிக்கை. இதை இவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்த வரைவு சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம்ங்கிறத ஒரு கால நெருக்கடியான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு முன்னாடி 2002 இருந்து 2005 வரையும் நடந்துச்சு. இது புதுசு கிடையாது. அப்கோர்ஸ் இது புதுசு கிடையாது. ஆனா அது 2002 இருந்து 2005 வரையிலையும் 3 ஆண்டுகள் செய்த ஒரு விஷயத்த ஒரே மாசத்துக்குள்ள நான் செய்வேன் நிக்கிறதுக்கு பின்னாடி தான் பாஜக இருக்குன்னு நாங்க சொல்றோம். ஓகே. 2002 இருந்து 2005 வரையிலும் நடைபெற்ற ஒரு விஷயம் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம்ங்கிறது 2002 இருந்து 2005 வரையிலும் நடந்த ஒரு விஷயம். அதை ஒரு மாசத்துக்குள்ள, அது எப்படிப்பட்ட மாசம்னா, இங்கே வடகிழக்கு பருவமழை பீக்ல இருக்கிற ஒரு டைம் இது. இந்த நேரத்துல நீங்க இப்படி செய்யணும்னு நினைக்கிறது தவறு. ஏன் அப்படி தவறுன்னு சொல்றோம் அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் செஞ்சீங்களெல்லாம் முறைகேடு நடந்திருக்குன்றத சொல்றோம். நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த கர்நாடகாவிலும் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. நீங்க ஃபார்ம் 6ல நீக்கப்பட்ட நபர்கள் யோகேந்திரநாத் என்ற ஒரு சமூக செயற்பாட்டாளர் கொண்டு வராரு. 2 பேரை உச்ச நீதிமன்றத்தில் சப்மிட் பண்றாரு. அவங்க என்ன இறக்கல, உயிரோட இருக்குன்றாரு. ராகுல் காந்தி ஒருபடி மேல போய் அவங்களோட தேநீர் விருந்தே நடத்திருக்காரு இறந்தவர்கள் சொன்ன இடத்துல. நீங்க அதோட வெளிப்பாடா உங்களோட டார்கெட் யாருன்னா, நீங்க செக் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. இப்ப பாஜகவோட அஜெண்டாவை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்க யார போய் நீங்க சோதிக்கிறீங்களோ, 3 முறை கொண்டு போய் நாங்க சோதிப்போம்னு சொல்ற ஆட்கள் இல்ல. அவங்களோட டார்கெட் நீக்க போற ஆட்கள் பாமர மக்கள், எளியவர்கள். இதை பற்றி எந்த அறிவுமே இல்லாத ஒரு நபர்களா பார்த்து நீக்கக்கூடிய திட்டத்துல பாஜக நீங்க இறங்கி. ஓகே. அவங்களோட டார்கெட் அதான். அவங்களோட டார்கெட் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பெண்கள், தலித் ஓட்டுகள். இதைத்தான் நாங்க வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி அப்படிதான் நடந்திருக்கு.
பீகார்ல ஒரு சட்டமன்ற தொகுதியில் 80,000 இஸ்லாமிய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இதை தான் அடிச்சு சொல்றோம். நீங்க அதோட உங்களோட நோக்கம் ஏற்கனவே தவறா இருக்கு. உங்களோட நோக்கம் எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, பல வாக்காளர்கள் நிக்கிறது மட்டும் இல்லாம அவர்களோட குடியுரிமையை பறிக்கிறதுக்கு இடத்துல போய் நின்றுருக்கீங்க. குடியுரிமை 2002 இருந்து 2005 வரையும் நடந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த பட்டியலில் குடியுரிமை பற்றி நாங்க சொல்ல மாட்டோம்னு இருக்காங்க. நீக்குதல் பற்றி எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு இருக்காங்க. ஆனா இப்ப அது ஒரு அதிகாரமா உள்ள கொண்டு வராங்க. எப்படி அதிகாரமா உள்ள கொண்டு வராங்கன்னா, நீங்க இந்த ஆவணங்கள் மேற்கொண்ட 11 ஆவணங்கள் கொடுக்கப்படலைன்னா நீங்க இந்திய பிரஜையே கிடையாதுன்ற ஒரு நோக்கத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நீங்க இந்திய பிரஜை கிடையாது. நீங்க இந்த 11 ஆவணங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்து உங்க 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 புகைப்படத்தை ஒட்டி சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிக்கலைன்னா நீங்க இந்திய பிரஜையே இல்லை அப்படின்ற ஒரு துணியில பல பேர் இதனால பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சும், ஏன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்களுக்கான நோக்கம் என்னன்னா, நீங்க உங்களுக்கு யார் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்கள பார்த்து தேடி பார்த்து அவங்கள அங்கிருந்து நீக்கிறது. அதுதான் அவங்களோட நோக்கம். 11 ஆவணங்கள்ல 12வது ஆவணமா ஆதார் கார்டு. அதுக்கு கண்டிஷன் பெயில் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஏத்துக்க மாட்டோம், நாங்க சப்ஜெக்ட் டு அவைலபிள். இதுல எத்தனை ஆவணங்களை இப்ப நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. லக்ஷ்மி பேசி ரொம்ப பயத்தை ஏற்படுத்தி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உண்மையை தான் சொன்னாங்க. ஆனா அது கேட்கும்போது பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும். பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே பயமா இருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப 11 ஆவணங்கள் இருக்கு. இந்த 11 ஆவணங்கள்ல எத்தனை ஆவணங்களை கொடுத்து அந்த விண்ணப்பத்தை ஃபில்அப் பண்ணணும்? ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் ஐடி, பர்த் சர்டிஃபிகேட், 10th 12th சர்டிஃபிகேட், இதன் வழியா நான் 12ம் எனக்கு இப்போ சொல்ல முடியல. இதோட நீட்சி எங்க இருக்குன்னா, நாங்க ஏன் ஆதார் கார்டை சேர்க்கலன்னு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வழி நாங்க வரோம். இதை நீங்க சேர்த்துட்டீங்க. 12வது ஆவணமா இருக்க ஆதார் கார்டு தான் நீங்க தேடி பார்த்து எல்லா இடத்துலயும் சேர்த்திருக்கீங்க இல்லையா? தேடி பார்த்து ஆதார் முக்கியம். ஓட்டர் ஐடியில இருந்து உங்களோட கேஸ் புக்கிங்ல இருந்து ட்ரெயின் டிக்கெட் புக்கிங், தக்கல் டிக்கெட் புக் பண்ற வரையும் உங்களுக்கு ஆதார் கார்டு முக்கியம். நீங்க ஆதார் கார்டு எப்படி முன்னிறுத்துறீங்கன்னா, ஆதார் கார்டு இல்லாதவன் இந்தியாவில் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆவணத்தை நான் தேர்தலுக்கு மட்டும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம்? ஓகே, அப்படிப்பட்ட ஒரு ஆவணத்தை தேர்தலுக்கு மட்டும் ஏத்துக்கவே மாட்டேன் நானு. அது அதுல முறைகேடு, அப்ப முறைகேடு இருக்குன்னு சொல்றீங்களா? அதுல முறைகேடு இருக்கா? அதை மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன், தேர்தலுக்கு மட்டும் நான் எல்லா இடத்துலயும் ஏத்துக்க முடியாதுன்ற ஒரு சூழல் எப்படி உங்களால சொல்ல முடியுது? பீப்பிள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் படி நீங்க அத மத்திய அரசாங்கத்தோட கெசட்ல விடணும். கெசட்ல விட்ட பிறகுதான் இப்படி ஒரு சிறப்பு தேர்தல் சீர்திருத்த நடவடிக்கையில இறங்க முடியும். அதுவே செய்யல. அந்த ரூல் பைகாட். நீங்க நியமனத்துல பைகாட். எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில இறங்கினா இருக்கிற பாமரன் எங்க தான் போவான்? ஓகே, புரியுது.